ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ப்ரோஸ் அப்டேட் சேனலில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வீடியோ போட போகிறோம். ஸோ நான் டெரஸில் தான் இருக்கேன். பாருங்கள், கிளைமேட் வந்து வேற லெவலில் சூப்பர் ப்ளசண்ட்டாக இருக்குது. பின்னாடி மரம் செடி எல்லாம் இருக்குது. சூப்பர் நல்ல க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சூப்பரான கிளைமேட்டில் நாங்கள் சூப்பரான வீடியோவை தான் போடலான்னு இருக்கோம். ஸோ ப்ரோஸ் அப்டேட் சேனல்னு சொல்லிட்டு என்னடா நீ மட்டும் தான் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதோ இவர் தாங்க என்னோட பிரதரு. ஸோ நாங்கள் தான் ப்ரோஸ் அப்டேட் சேனலுக்கு வந்து இனிமேல் வந்து சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் போடலான்னு இருக்கோம். ஓ அப்படியா விஷயம். ஸோ கிளைமேட்டும் சூப்பராக இருக்கு. நீ என்ன சொல்ற? ஸோ என்ன ஃபர்ஸ்ட் வீடியோவா நாங்கள் இந்த சூப்பரான கிளைமேட்ல சூப்பராக என்ன போடலான்னு இருக்கோம்னா, சுட ஜெயிலர் 2 அப்டேட் தான் நாங்கள் போடலான்னு இருக்கோம். இந்த ப்ரோஸ் அப்டேட்ல ஃபர்ஸ்ட் வீடியோவா வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அப்டேட் தான் கொடுக்க போறோம். வேற லெவலில் இருக்க போகுது. நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. நாங்க வந்து ஜெயிலர் 2 அப்டேட் கிளியர் கட்டா அனௌன்ஸ்மெண்ட் டேட்லாம் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது கிளியர் கட்டா சூப்பரா கொடுக்குறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவும் இந்த வீடியோல வாங்க நம்ம பார்ப்போம். வீடியோல நான் வந்து இந்த பின்னாடி செட்டப்லாம் பண்ணிட்டு நான் வரேன், இருங்க. தலை வலிக்குதுடா. வணக்கம் மக்களே. ஸோ இந்த ப்ரோஸ் அப்டேட் சேனல்ல வந்து சூப்பரா இப்போ வந்து சினிமா அப்டேட்லாம் பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் வீடியோவா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் நடிச்ச ஜெயிலர் 2 அப்டேட்ஸ் தான் கொடுக்க போறோம். வாங்க நம்ம கண்டென்ட்ல போவோம். இப்போ ரீசெண்டாக வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் டேட்டோட ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலே வேற லெவல் எடிட் பண்ணி மில்லி செகண்ட்ல வந்து எல்லார் முகத்தையும் காமிச்சிட்டு போயிருக்காங்க. யார் எடிட்டர்னு எனக்கு தெரியல, கலக்கியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க யாரு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க எடுத்தோம். அவ்வளவு மில்லி செகண்ட்ல ரொம்ப நுணுக்கமா நாங்க ஸ்டாப் பண்ணி ஒண்ணுனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நாங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் எத்தனை பேர் அந்த கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றேன். ஜெயிலர் 1லே வந்து ஸோ மெயினான கேரக்டர்ஸ் கேமரா சூப்பரா யூஸ் பண்ணிட்டார் நெல்சன். ஸோ ஜெயிலர் 2ல அதோட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஜெயிலர் 3ல வரமா இருந்தா என்ன பண்ணவனே தெரியல. ஏன்னா ஜெயிலர் 1 முக்கியமான கேரக்டர்ஸ் கேமியோ, ஜெயிலர் 2 நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சினிமா பட்டாளமே இருக்காங்க. ஜெயிலர் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரை நடிப்பீங்க? அவெஞ்சர்ஸ் அசம்பிள் இதுல நடக்க போகுது. அவெஞ்சர்ஸ் அசம்பிள் வந்து அவெஞ்சர்ஸ் பார்த்துருப்போம். கண்டிப்பா இந்த படத்தை நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீன்ஸ்னா இந்த ப்ரொமோல நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆக்டர்ஸ் யாருமே காமிக்கல. எல்லாரும் வந்து சின்ன சின்ன கேஸ்ட் அண்ட் க்ரூ பீப்புள்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அதுவே மரண மாசம் இருக்கு. ஒருத்தவங்களோட கேரக்டர் கண்டிப்பா வந்து சின்ன கேரக்டரா வந்தாலும் அவங்க கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க கவனிச்சிருக்கியா? நீ சின்ன கேரக்டர்ஸா இருந்தாலும் அவ்வளவு ஸ்பீடா போச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கேரக்டர் மேல காமிச்சிருக்காங்க. நான் 10 கேரக்டர் மேலே காமிச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ டார்க் காமெடியை வச்சு ஒரு பக்கம் ஆக்ஷன் மூவி ஜெயிலர் 1லே பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு சூப்பரா ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்போம். அந்த ஜெயிலர் 1 சக்சஸ் முக்கியமான காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் ப்ரோ தான். அவர் இல்லைன்னா அந்த படம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு தெரியாது. ஸோ ஒரு பெரிய பலமா அனிருத் ப்ரோ வந்து அந்த ஜெயிலர் படத்துக்கு இருந்திருக்காரு. சரி, ஜெயிலர் 2ல வந்து வேற லெவல்ல பிச்சை ஒதுட்டாரு. ஒரு சின்ன 1 நிமிஷம் உடைய பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இப்போ வரைக்கும் மைண்ட்ல லூப் மூல போயிட்டே இருக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த லூப் மூல போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். அந்த பாட்டு, அதுவும் அந்த ஜெயிலர் பாட்டு, ஹுக்கும் பாட்டு எந்த லெவலுக்கு இருந்திருக்கும் நமக்கு தெரியும். ஸோ அதுவே வேற லெவல்ல பீக். இப்போ இருக்க அந்த ஜெயிலர்னாலே அந்த ஹுக்கும் மியூசிக் தான் வரும். செம கூஸ் பம்ஸா இருக்கும். இப்போ ஜெயிலர் 2 வந்து சூப்பரா குக் பண்ணிருக்காரு. ரஜினினாலே அனிருத் வந்து சூப்பரா எக்ஸ்ட்ரா மசாலா ஸ்பைஸா குக் பண்ணுவார் போல. வேற லெவல்ல ஸ்பைசியா கொடுத்துருக்காரு இந்த பாட்டை. அதுவும் இந்த பிஜிஎம் இங்கிலீஷ் வெர்ஷன் ஹுக்கும் வேற லெவல்ல இருக்கு. நீங்க ஹுக்கும் வெர்ஷனை இங்கிலீஷ் வெர்ஷன்ல இப்ப விட்டுருக்காங்க. அது என்ன வரின்னு தெரியுமா? நான் இந்த வீடியோல அந்த வரியை நான் காட்டுறேன். அனிருத் ப்ரோவே வந்து ட்வீட் பண்ணிருக்காரு என்ன வரின்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன் இந்த வீடியோல. அது இங்கிலீஷ் பாட்டு வந்து ஹுக்கும் தானா? அது எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து மியூசிக் நல்லா இருக்குதான் நான் பார்த்தேன். இவ்வளவு டீட்டெயிலிங்லாம் நான் இன்னும் பண்ணல. அலுப்ப பார்த்தவன் விசில கேட்டவன்ற அந்த மோட்லயே தான் இந்த இங்கிலீஷ் வெர்ஷன் வருது. நான் உத்துக்கு கேட்டீங்கன்னா சூப்பரா அழகா மேட்ச் பண்ணிருக்காரு. இங்கிலீஷ் வெர்ஷன்ல அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டுல கூஸ் பம்ப்ஸா இருக்கு. தியேட்டர்ல அவெஞ்சர்ஸ் அசம்பிள் ஒரு சீன்ல இதெல்லாம் வந்து பிஜிஎம்லாம் அவ்வளவுதான் கூஸ் பம்ப்ஸ். யார் சீட் உட்கார மாட்டாங்க. இந்த ப்ரோமோல எடுத்தவன ஜெயிலர்ல மாசானா வில்லன் வர்மாவை காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வந்து வர்மன் சொல்லியிருப்பாரு, சோ என்னைய சாவரிச்சா இது முடியாது, ஒரு பெரிய நெட்வொர்க் யாரோ உன்னை தேடி வருவாங்கன்னு சொல்லுவாரு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. சோ இன்னும் இதை கூஸ் பம்ப்ஸா காட்டுது. இன்னும் நமக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி கூட்டுது. சோ எப்படி இருக்கும் இந்த கதைன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஜெயிலர் 2 கேஷ் அண்ட் குடுலாம் பார்ப்போம். இப்ப நீங்க ஸ்கிரீனை பாக்குறீங்களா? இவர் வந்து நீங்க நிறைய
காமெடியான பார்த்துருப்பீங்க மலையாள சினிமால. பட் ஆனா ரீசெண்டா தமிழ் சினிமால ஆக்டிங்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வில்லனா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல எந்த மாதிரி கேரக்டர்ல அந்த கண்ணில் அவரோட எமோஷன் பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு அந்த எமோஷன்ஸ் இருக்கும்னு தெரியல. அவர் போலீஸா இல்ல வில்லனா என்ன கேரக்டர் வரான்னு தெரியல. அந்த கண்ணிலே வந்து ஸோ அதை கேப்சர் பண்ணி சூப்பரா நெல்சன் ப்ரோ காமிச்சிருக்காரு. ஸோ ரெட்ரோ படத்தை ஒருத்தர் வருவார். அவர் மலையாள ஆக்டர். சூர்யா வந்து நெஞ்ச இப்படி அடிப்பாரு. அவர் பேரு யாருன்னு தெரியல. பட் அவரும் இந்த படத்துல இருக்காரு. சோ இந்த படத்துல அவர் வந்து ஷூட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காரு. மேபி போலீஸா இருக்கலாம் அப்படிதான் தெரியுது அந்த தோற்றம் பாக்குறதுக்கு. சோ இவர் இல்ல துப்பாக்கி வச்சிருக்கவங்களாம் போலீஸ் இல்ல. ஜெயிலர் படத்துல எல்லாருமே துப்பாக்கி தான் வச்சிருக்காங்க. இதே மாதிரி வில்லனேசியமா தான் வருவாங்க. ஆனா அந்த வில்லனேசியம்ல இந்த நெல்சன் வந்து நல்லா ஒரு காமெடியா கொண்டு போவாரு. டார்க் காமெடி இல்லைன்னா நெல்சன் படமே இல்ல. நெல்சன் ஆமா, நெல்சன் படம்னாலே அந்த ஒரு காமெடி தான் எப்பவுமே. எல்லாரும் சீரியஸா இருக்கும்போது அந்த சீரியஸ் படத்துல ஒரு காமெடியா எப்படி கொண்டு போனோம்னா அவர்கிட்ட இருந்தா நம்ம கத்துக்கணும். ஸோ அடுத்ததா வந்து எஸ்.ஜே. சூர்யாவை இந்த படத்துல காட்டவே இல்லை. ஏன்னா அவரும் இந்த படத்தை முக்கியமான ரோல் பண்றாரு. ஸோ அவர் வில்லனா என்ன போலீஸா எதுவும் நமக்கு தெரியாது. பட் அவரும் இந்த படத்துல இருக்காரு. அது இந்த படத்துல வந்து விஜய் சேதுபதியும் இருக்காருன்னு எல்லாரும் சொல்றாங்க. விஜய் சேதுபதி மட்டும் இல்ல, சந்தானமும் இருக்காரு சொல்றாங்க. இந்த ப்ரொமோ வீடியோல கூட சந்தானமா வந்து காமிச்சிருக்காங்க. எத்தனை பேர் நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்கன்னு இங்க சொல்லுங்க. அதுல யாரு சந்தானம் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு எங்க சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க எல்லா போட்டோவும் வந்து எடுத்து கொலாப் பண்ணி வச்சிருக்கோம். அது இங்க போடுறோம், நீங்க வேணா பாருங்க. அதுல யாரு சந்தானம் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். அந்த கிளிம்ஸ்ல நீங்க கண்டிப்பா ஒருத்தவங்கள சாரி கட்டிக்கிட்டு வந்து ஒரு ஸ்டெப்ஸ்ல சிகரெட் வச்சுட்டு வரது பார்த்திருப்பீங்க. அது கண்டிப்பா வந்து ஏதோ அது பார்க்கும் போதே வந்து இந்த படையப்பால நீலாம்பரி கேரக்டர் பாக்குற மாதிரி ஒரு வேற லெவல் வைபா இருக்கு. அது யாரா இருக்கும்னு கரெக்டா நீங்க கெஸ் பண்ணுங்க. நாங்க கெஸ் பண்ணிருக்கோம் வித்யா பாலனா தான் இருக்கும்னு. ஏன்னா வித்யா பாலன் இந்த படத்தை இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த சிகரெட் வச்சிருக்க படிக்கட்டு வரப்போ டக்குன்னு பார்த்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாருக்கும் ரஜினி படம் ஒரு லேடி இப்படி வராங்கன்னா நீலாம்பரி தான் மைண்ட் வரும். டக்குன்னு அதான் ஞாபகம். பட் ஆனா நீலாம்பரியே சான்சஸ் இருக்கேன்னா ரமேஷ் கிருஷ்ணன் வந்து ரஜினிக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. பட் ஆப்போசிட்டா இருக்காங்க போல. மேபி இந்த வித்யா பாலன் கண்டிப்பா ஒரு மாசானா சீன் அந்த இடத்துல கேமியோவா தியேட்டர் தெரிக்க போகுதுன்னு தெரியுது. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து பெருசா இந்த பெரிய கேரக்டரும் காமிக்கல. தலைவரை மட்டும்தான் ஒரு வைட் ஆங்கிள் ஒரு ஸ்டைலா கெத்தா நின்று இருந்தாலும் அது மட்டும் தான் காமிச்சாங்க. கண்டிப்பா அடுத்து வரப்போற ப்ரொமோ வீடியோல எல்லாம் கண்டிப்பா யார் பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு ஒரு ஸ்லைட்டா வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி அடுத்த வீடியோ வரும்போது நாங்களும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அது யாரா இருக்கும்னு நாங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றோம். ஸோ நான் இந்த படத்தை தலைவர் ஃபேஸே காட்டல. பட் தலைவர் ஆறான்றாங்களா அதுதாங்க. ஏன்னா தலைவர் ஒரு லாங் ஷாட்ல ஒரு அடிக்கடி வெயில் அப்படியே நிழல் தெரியுது கீழே. அவ்வளோ ஆரம் அதாங்க. தலைவர் நின்னா போதும் நிழலே போதும் பேசுவாங்கனால அது இந்த படத்துல அழகா நெல்சனுக்கு காமிச்சிருக்காரு. பேட்டையில கார்த்தி சுப்ராஜ் வந்து நிழல காமிச்சிருப்பேன் நிறைய ஷார்ட்ஸ். ரஜினிக்கு நிறைய பேர் தெரியும், ரஜினி ஃபேன்ஸ் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். நிழலே போதும் ரஜினி ரஜினின்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி இந்த படத்துல லாங் ஷாட்லயே நிக்கிற பொசிஷனே தலைவர் சொல்லி தெரியுது. ஸோ அப்கம் வீடியோஸ்ல பெரிய கேமியோஸ் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். தலைவர் ஃபேஸும் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல. அந்த ரஜினி சார் வந்து நிக்கிற அந்த பொசிஷன்ல வந்து இந்த ஜெயிலர் 1ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ட்ரக்கை வந்து கவுக்குற மாதிரி ஒரு சீன் வந்து வேற லெவல்ல வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த சீன் வந்து உண்மையாலே வந்து இந்தியா லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு. இந்தியா லெவல்ல மட்டும் இல்ல, வேர்ல்ட் லெவல்ல நிறைய இடத்துல அந்த சீன் வந்து வச்சிருந்தாங்க. அது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த சீன் வந்து ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து நார்த் இந்தியால இருந்து ஷாருக் கான் நடிக்க போறாரு இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரூமர்ஸ் இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு ஷாருக் கான் வந்து நடிக்கல. ஏன்னா எனக்கு தெரியல ஏன் நடிக்கலன்னு எனக்கு கரெக்டா தெரியல. பட் ஷாருக் கான் நடிக்கல. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ரித்திக் ரோஷன் தான் இந்த படத்துல நடிச்சிருக்காருன்னு வந்து நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அது ரூமர்ஸா இல்ல நிஜமாலே ரித்திக் ரோஷன் தான் நடிச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு இன்னுமே தெரியல. அது வரப்போற நாட்கள்ல தான் வந்து ஏதோ ஒரு லீக்கோ ஏதாச்சும் ஆனாதான் நமக்கு தெரியும் ரித்திக் ரோஷனா இல்ல ஷாருக் கானான்னு. ஆனா ஒரு 95% ஷாருக் கான் இல்ல. பட் தெரியல என்னன்னு. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்க சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல ஜெயலலிதா இருந்த மாதிரியே கேரக்டர்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ரம்யா கிருஷ்ணன் அப்புறமா வந்து ஜமயா கிருஷ்ணன் உடைய மருமகள் ரஜினியுடைய மருமகளை காமிச்சிருப்பாங்க. அந்த ஹிருத்திக் குட்டி பையனை காமிச்சிருப்பாங்க இதுல. ஸோ அப்புறமா வந்து அதே மாதிரி வந்து யோகி பாபு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 4 கேரக்டர்ஸ் வந்து பார்ட் 1ல இருக்கிற அப்படியே காமிச்சிருப்பாங்க இந்த கிளிம்ஸ்ல. ஸோ பார்ட் 2 கேரக்டர்ஸும் புதுசாக நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம நிறைய புது கேரக்டர்ஸும் பார்க்குறோம். மலையாள கேரக்டர்ஸும் இந்த கிளிம்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த கேமியோஸ் யூஸ் ஆகுது, எந்த அளவுக்கு இந்த கேரக்டர் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொன்று முக்கியமான மிஸ் பண்ற சொல்றதுக்கு
இந்த டாக்டர் படத்துல ஒரு காமெடி சீன் இருக்கும். கபர்னு ஒருத்தர் இருப்பாரு, இங்கிலீஷ்ல செம்மையா பேசுவாரு. அவருமே இந்த ஜெயிலர் 2ல வந்து காமிச்சிருக்காங்க அந்த ப்ரோமோல. கண்டிப்பா வந்து இந்த படத்துல எவ்வளவு ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கோ அவ்வளோ ஒரு காமெடி சீன்ஸ் இருக்கும்னு நம்ம நம்புறோம். இந்த படம் எல்லாம் நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கும்போது தான் ஒரு ஃபுல் ஃபீல் ஆகும். நம்ம என்னதான் ஓடிடில பார்த்தாலும் தியேட்டர்ல வந்து ஒரு ஆக்ஷன் சீன் பிளஸ் வந்து காமெடி சீன் பார்க்கும்போது உண்மையில வேற லெவல்ல தான் இருக்கும். பட் இந்த படத்துல வந்து காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட் எல்லாமே இருக்க போகுது. கண்டிப்பா வந்து எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையா தான் ஜெயிலர் 2 இருக்க போகுது. ஸோ ஜெயிலர் 2ல நீங்க என்னென்ன நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எங்க சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நோட்டீஸ் பண்ணது வந்து ஓரளவுக்கு நாங்க உங்களுக்கு சொல்லிட்டோம். நீங்க ஏதாச்சும் புதுசா நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல இது நீங்க இப்படி சொல்லியிருக்கலாம்னு நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை நீங்க எங்க சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது எங்களோட அப்கமிங் வீடியோஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அக்டோபர் 15 தலைவர் படம் வரப்போகுது. ஆயுத பூஜை ஹாலிடேஸ்ங்க, அங்க பாருங்க ஆயுத பூஜா ஹாலிடேஸ்ல இந்த படம் வரப்போகுது. சும்மா வேற லெவல்ல தெரிவிக்க போகுது. லாங் ஹாலிடேஸ்ங்க. ஆயுத பூஜா மண்டே டியூஸ்டே தான் படம் வரப்போகுது, வியாழக்கிழமை. ஸோ 15, 16, 17, 18, 19 ஸோ 6 நாள் லாங் ஹாலிடேஸ்ல சும்மா கலெக்ஷன் பிச்சு உதவ போகுது. வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். நீங்க இதுக்கு முன்னாடி வந்த 1000 crores பிளஸ் மூவி எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து ஒரு லேடி சென்டிமெண்ட்டும் அம்மா சென்டிமெண்ட்டும் இருக்கும். கண்டிப்பா புஷ்பா, KGF, பாகுபலி நீங்க எல்லாத்துலயும் நல்லா பாத்தீங்கன்னா அந்த லேடி சென்டிமெண்ட் இருந்தனால தான் அந்த 1000 crores வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது ஹிந்தி பில்ல. கண்டிப்பா இந்த படத்துலயுமே வந்து சம்திங் அந்த மாதிரி இருக்கணும். கண்டிப்பா இந்த ஹிந்தி பில்ல மட்டும் ரீச் ஆயிடுச்சுன்னா ஜெயிலர் 2 அந்த இலக்கான நம்பர் வந்து அடிக்கிறதுக்கு வந்து வேற லெவல் பாசிபிள் இருக்கு. பார்ப்போம். நம்ம நிறைய படம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு நான் ஏன் இலக்கான நம்பர் சொல்றேன்னா நிறைய படத்துக்கு அந்த நம்பர் நம்ம சொல்லி நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து அது வந்து மிஸ் ஆயிருக்கு கோலிவுட்டுக்கு. அதனால தான் அந்த நம்பரை சொல்லாம இலக்கான நம்பர்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஜெயிலர் 2 அந்த இலக்கான நம்பர் ஒரு அடிக்கும் நம்புறோம். ஏன்னா இது வரைக்கும் எந்திரன் 2 அது மட்டும் தான் 800 கோடியில வந்து நம்பர் 1ல இருக்கு நம்ம கோலிவுட்ல. கண்டிப்பா அந்த 800 கோடியை பீட் பண்ணி ஜெயிலர் 2 வேற லெவல்ல மாஸ் காமிப்போம்னு நாங்க வெயிட் பண்றோம். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க ஜெயிலர் 2 வந்து அந்த இலக்கான நம்பர் எடுக்குமா இருக்காதா? இலக்கான நம்பர்னா என்னன்னு எங்க சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து எங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலயுமே நாங்க வந்து 4-5 ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து நாங்க யூடியூப்ல இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண போறோம். எங்களுக்கு கண்டிப்பா உங்க சப்போர்ட் வேணும். இன்ஸ்டாகிராம்ல நாங்க சினிமா மட்டும் இல்லாம வேர்ல்ட் நியூஸும் ஏதாச்சும் அந்த மாதிரி சொல்லலான்னு இருக்கோம். நாங்க சொல்லலாமா வேணாமான்னு உங்க சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம தமிழ் சினிமால, நம்ம சவுத் இந்தியன், பேன் இந்தியா, வேர்ல்ட் லெவல்ல என்னென்ன சினிமா அப்டேட் வருதோ நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் டைம் இருக்கும்போது இந்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நாங்கள் போகிற ரீல்ஸ் அண்ட் வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜையும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய், see you. வணக்கம்.